பேசக்கூடாது அந்த மாதிரிலாம். சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம். இது எத்தனை பேருக்கு போடும் இந்த பால் பாக்கெட்டில்? 6 பேர். ஆ 4 பேர் தான் இருக்கும். 6 பேருங்கிற எங்கள் அம்மா, ஆ நீங்கள், நான், பாப்பா, தம்பி. ஆ தம்பி எத்தனை 1 லிட்டர் டீ குடிச்சிடுவானு அப்போங்க? ம் 5 பேர் இருக்கும். 2 பாக்கெட் பாலில் போட்டால் நீங்கள் தண்ணியாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வருது. ஆ 5 பாக்கெட்டில் போட்டால் 5 சரி, டீ போடுறது ரைட்டு. அது டீ பக்கத்து முறுக்கோடு வச்சுருக்க தின்னுக்கிட்டே போகிறதுக்கா? என்னத்தை தேடுத? ஸ்டவ் பற்ற வைக்கவா? டீ கொதிக்கவே இல்லை. பால் பொங்கல் சீடிலாம் போடுதா? ஆ இந்த டீ இப்படிதான் போடணும். எங்களுக்குலாம் சிஸ்டர் தேவையில்ல, வாயே சிஸ்டர் மாதிரி தான் எங்களுக்கு. இந்த டீ நம்ம குடிக்கிற மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? குடிச்சு பாருங்க. ஆ புரியல. குடிச்சு பாருங்க. அதான் குடிக்க முடியாமல் தானே கேட்குறேன். எல்லோரும் க்ளீன் பண்ணிட்டு அடுப்பு துடைப்பாங்கன்னு கண்டிருக்கேன். நீங்கள் பால் அடுப்பில் வச்சுட்டு தான் அடுப்பு துடைப்பீங்களோ? புதிய ரக ஜீவன் நீங்கள் வந்து. இல்ல, என் வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு. என் வீட்டுக்காரு அவர் வந்து பேசி பேசி எனக்கு பாதி மென்டல் ஆயிட்டேன். அதனால இப்படிதான் உள்டாதான் வேலை பார்க்க. அப்போ நீங்கள் பாதி மெண்டல்னா உங்களை கட்டின அன்னைக்கு அவர் முழு மெண்டல் ஆயிருப்பாரு. அவர் ஆல்ரெடி முழு மென்டலா தான் இருந்தாரு. இப்பதான் கொஞ்சம் தெரிஞ்சு வந்துட்டாரு எது என்னை கெட்டவை. அப்படியா? அவர் மெண்டல் ஆகுறதுக்கு காரணம் நீங்கள் தானே, ஒத்துக்க மாட்டீங்களே? அடுப்பே அமர்ந்து போச்சா? அடுப்புக்கே பொருட்களை நீ டீ போடுறது முறையில விளங்கும். ஒன்றை வச்சு வீடியோ எடுத்து போட்டால் தான் மக்கள் உனக்கு இது பண்ணுவாங்க. முறையில மக்களை நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ ஆக்ரோஷமாக டீ போடுறாங்க. இந்த டீயும் குடிச்சு நாங்கள் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். என்னத்தை எடுக்கிறீங்க? எதுக்கு? ஏன் நீங்கள் இஞ்சி போட்டு தான் டீ குடிப்பீங்களோ? அப்பதான் டீ நல்லா இருக்கும். சரி சரி சரி.
மக்களே பார்த்துங்க, இனிமேல் இஞ்சி போட்டு டீ குடிங்க, அப்போ தான் டீ நல்லா இருக்குமா. கொதிச்சு வரும்போது தான் போடணும். கேட்டுக்கிட்டீங்களா? கொதிச்சு வரும்போது தான் போடணுமா. கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டால் டீ அவிஞ்சு போகுமா. அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா தெரிஞ்சு போயிடும். யாருக்குமே தெரியாத உண்மையான ரகசியம் இது மட்டும் சொல்லிட்டாங்க, நீங்கள் கேட்டுக்கோங்க. என்ன பொங்குதா இல்லையான்னு பார்க்குறியோ? ஆ, சும்மா பார்த்துருக்கேன். நான் கூட பொங்குதோ இல்லையான்னு பார்த்தேன்னு நினச்சேன். பாலாக இருந்தால் பொங்கும், பச்சை தண்ணி எப்படி பொங்கும்? ஆ, அந்த கதை தான் உங்களுக்கு டீ கதை. 3 பாக்கெட் பால். மாவு. பார்த்துக்குங்க மக்களை, நீங்களே நேர்லேயே பார்க்குறீங்க என்ன சொல்கிறான்றத. 3 பாக்கெட் பால், 3 ஸ்பூன் சீனி, 1 ஸ்பூன் தேயிலை. அப்படியே மூக்கையும் சிந்தி போட்டுக்க, விளங்கும். இந்த டீலேருந்து கழிச்சு கொடுக்குற அங்கே குடிக்கும். தலையெழுத்து. இன்னைக்கு தான் நேரில் பார்க்க டீ போகிறாதான் தெரியுது. மக்களே ஒரு வழியாக பச்சை தண்ணி பொங்கிருச்சு, பார்த்துக்குங்க. பச்சை தண்ணி பொங்குது. இப்போ வந்து இஞ்சி போடுறோம். இதுக்குன்னா பச்சை தண்ணி வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு இஞ்சி, ஏலக்காய் இதெல்லாம் போட்டால் மனமாக இருக்கும். அடுத்தடுத்து பொங்க விடணுமோ? நல்லா கொதிச்சு வர விடணும். கொதிச்சு வந்து என்ன பண்ணணும்? கொதிச்சு வந்தது பிறகு தான் ஆஃப் பண்ணணும். கொஞ்சம் நல்லா ஆஃப் பண்ணணுமா? இதம்மா கரண்டான இதில் பொங்க வைக்கணுமோ? வெற்றிகரமாக டீ போட்டாச்சு. இனிமே குடிச்சிட்டு டெஸ்ட் பண்ணி சொல்லணும். உயிரோட இருந்தால் வீடியோ எடுக்கிறேன். செத்து போனால் மக்கள் கொஞ்சம் கண்ணீர் அஞ்சலி கொஞ்சம் செலுத்துங்க எனக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்க? டீ வடிகட்டுறீங்களா? யாருக்குமே கட்ட தெரியாதுல்ல, உங்களுக்கு தானே கட்ட தெரியாதுன்னா நீங்கள் வடிகட்டுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்டீங்க, அதனால நான் சொல்கிறேன். இப்போ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்னால் என்ன பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் டீ போட்டது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சா இல்லை தோல்வியில் அடைஞ்சா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டேன். குடிச்சு பார்க்கறவங்க தெரியுமா? சரி மக்களே, இதை நான் குடிக்கிறேன். இருந்தால் உங்களுக்கு அடுத்த வீடியோ பண்ணுறேன், இல்லைன்னா என்னை வச்சு நீங்கள் அடுத்த வீடியோ பண்ணுங்கள். டெஸ்ட்டு அவங்க பண்ணிக்கிறாங்க, சீனி இருக்கா, எதுவும் இப்போ குறையுதா அப்படின்ட்டு. தண்ணி ஊற்றணுமா இல்லை ஊற்றின தண்ணியே போதுமா அப்படின்னு. என்ன 3 பாக்கெட் பால் ஊற்றுனீங்க, ஆனால் 4 டம்ளர் டீ தான் வந்திருக்கு. நீங்கள் 6 பேர் கணக்கு சொன்னீங்க. யாருக்காக அது? வாங்க போகலாம். பாருங்கள் மக்களே, இப்போ வந்து நாங்கள் டீ குடிக்க போகிறோம். மக்களே பார்த்துக்கோங்க, இதுதான் ஆயுர்வேதா டீ. இந்த டீயை போட்டவங்க இவங்க தான். பார்த்துங்க மக்களே, பால் வாங்கி கொடுத்தவனுக்கு வெறும் டீ மட்டும், டீ போட்டவங்களுக்கு 2 முறுக்கு இருந்தப்போ டீ போடுற கேப்பில் ஒரு பச்சை தின்னாச்சு. சரி மக்களே, அடுத்து வந்து பிரெட் அல்வா செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.